ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சில்லி ப்ரான்ஸ். இது எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இந்த இறாலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேரினேஷன் போட்டுடணும். இறால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா இறால் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஊற வச்சிடலாம். இறால் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இறால் ஊற வச்சு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு மேரினேஷன் பண்ணிக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. அடுத்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அடுத்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு முட்டை எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இறாலுக்கு இந்த மேரினேஷன் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இறால் மேரினேஷன் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு இறாலை எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஹீட்லேயே அடுப்பு வச்சுக்கலாம், ரொம்ப ஹீட் அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ ஒன்றா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சாச்சு. நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். எல்லா இறாலையும் இதே மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் இப்போ பொரித்த எண்ணெயிலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 7-8 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா பொரியட்டும். பூண்டு பொரிஞ்சாச்சு. அடுத்தது ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதக்கட்டும். 3 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பாதி வெங்காயம் க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் குடைமிளகாய் இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலர் ரெண்டுமே பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். பாதி ரெட் கலர் குடைமிளகாய், பாதி க்ரீன் கலர் குடைமிளகாய். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப வேகணுன்ற அளவு இல்லை. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இறால், அந்த இறால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இறால் எல்லாம் மொத்தமாக சேர்த்தாச்சு. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதில் கொஞ்சம் சாஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், டார்க் சோயா சாஸ். எல்லா சாஸையும் சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சாஸ்லாம் நல்லா இறாலில் நல்லா படுற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இறால் சில்லி ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் மைதாவையும் முட்டையும் போடாதீங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் இதில் மைதாவும் முட்டையும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் சூப்பரான
ப்ரான் சில்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் முட்டையும் மைதா மாவும் சேர்க்காதீங்க. மற்ற எல்லா பொருளும் போட்டு மேரினேஷன் கொடுத்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.